அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் பொன்முடி இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதையும் தாண்டி இன்னைக்கு 6 மணிக்கு நடக்கிற பதவியேற்பு விழால மனோ தங்கராஜ், ராஜகண்ணப்பன் மற்றும் சிவசங்கர் ஆகிய மூவருக்குமே பாத்தீங்கன்னா புதிய பதவிகள் கொடுக்கப்பட போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை நான் மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஊழல் கேஸ் தான் அதிகமா திமுக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில இந்த கருத்தை வச்சப்ப பயங்கர பேசும் பொருளா போயிருக்கு. இதையும் தாண்டி புஷி ஆனந்த் எங்களுக்கு 50 லட்சம் ஓட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க, இப்ப திமுகவோட அடுத்த மூவ் என்ன, திமுக என்னென்ன விஷயங்கள் சட்டப்பேரவையில பேசியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்த்துலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில பல சலுகைகள் கொடுத்திருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அப்படிங்கிற பல பேருக்கு பல சலுகைகள் கொடுக்கப்படுது. 2 விழுக்காடு அதிகப்படுத்திருக்காங்க, 3 விழுக்காடு அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பல செய்திகள் சேலரியில இருந்து கல்யாணத்துக்கு கொடுக்குற முன்பணம் வரைக்கும் எல்லாமே ஏத்தி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தேர்தல் நெருங்க இது கண்டிப்பா நடக்கதான் போகுது. சோ நிறைய சலுகைகள் கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஆனா தேர்தலில் வின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது அப்படிங்கிறது மக்களோட ஒரு கருத்தாவே இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தாவேக விஜய் அவர்கள் ரீசெண்டா நடந்த பூத் கமிட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஊழலே இல்லாத தமிழகத்தை நாங்க உருவாக்கி காட்டுறோம். சோ இந்த வார்த்தை தான். இவ்வளவு நாள் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி சேரியில, அதையும் தாண்டி பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடக்குதுன்னு பேசின தாவேக தலைவர் விஜய் இன்னைக்கு ஊழலை பத்தி பேசியிருக்காருன்னா அப்ப கண்டிப்பா இவர் டைரக்டா திமுக தான் தாக்குறாருன்னு தெரிய வருது. அவர் பல தடவை சொன்ன ஒரே வார்த்தை ஊழல் ஊழல் ஊழல். ஊழல் இல்லாத நாங்க தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுவோம், அதாவது கரப்ஷனே இல்லாம கிளீனா ஒரு தமிழ்நாடை எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருந்தாரு. இதே நிலையில தான் செந்தில் பாலாஜியும் அமைச்சர் பொன்முடியும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்க, திமுக ஒரு முக்கியமா அமைச்சரா இருக்கிறவர் தான் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். இவர் தாவேக தலைவர் விஜய கொஞ்சம் மறைமுகமாவே சாடி இருக்காரு. அதாவது படத்துக்கு பிளாக் டிக்கெட் விற்கிறவெல்லாம் முதலமைச்சர் பதவியில ஆசைப்பட முடியுமா? இதையும் தாண்டி அவனோட தொண்டர்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் அம்மா அப்பாவே கிடையாது, அவனுங்கெல்லாம் தொண்டன் ஆகுறாங்க, வழி நடத்த ஆள் இல்லாம அவமா ஆவுனா தொண்டர் ஆயிட முடியுமா, ஆவுனா முதலமைச்சர் பதவியில உட்கார முடியுமா அப்படிங்கிற இந்த பேச்சு பயங்கர சர்ச்சையா போயிருக்கு. இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கு. இன்னும் கூடுதலா நமக்கு கிடைச்ச விஷயங்கள் என்னன்னா 50 லட்சம் ஓட்டு. சோ இதை சொன்னப்ப நிறைய பேர் மீம் போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படிப்பா 50 லட்சம் ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் ப்ரெடிக்ஷன் சொல்ற மாதிரி என்னன்னா 27% முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்ல இருப்பாங்க, அடுத்து 18% தாவேக தலைவர் விஜய் இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா 50 லட்சத்துக்கும் ஓட்டு மேல வரும் அப்படிங்கறதா ஒரு உண்மையான தகவலா இருக்கு. சோ 2026ல யார் ஆட்சி பிடிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக தங்களுடைய பேரை எங்கெங்க பதிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பயங்கர தெளிவா இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மக்களோட ஒரு குறை என்னவா இருந்துச்சுன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு இடத்த உருவாக்குறாங்கன்னா அதுக்கு இவங்க குடும்பத்துல இருக்கிற பேரே வச்சுக்கிறாங்க. நாட்டுல அவ்வளவு தலைவர்கள் பேர் இருக்கும் போது ஏன் கலைஞரோட அம்மா, ஸ்டாலினோட அம்மா பேரெல்லாம் வைக்கணும்? இவங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? எதுக்கு திமுக இருக்கிறவங்களோட பேரா ஒவ்வொரு இடத்துக்கும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறை இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப அதை உண்மையாக்குற மாதிரி கலைஞர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது புதுசா திறக்க போறாங்க. சோ இந்த பல்கலைக்கழகத்துல வேந்தரா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். இப்ப இந்த நியூஸ் பயங்கர பெருசா பேசப்படுது. இது எங்க நிறுவ போகுது பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ இதுக்கு கீழே வர காலேஜஸ் என்னென்ன, இதுக்கு கீழே வர படிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபியூச்சர்ல தான் தெரிய வரும். ஆனா இது நடக்கணும்னா 2026ல இவங்க ஆட்சியில உட்கார்ந்தாதான் முடியும். ஆனா 2026ல ஒருவேளை விஜய் வந்துட்டு அது நடக்க விடுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கு. ஆனா 2026ல விஜய் வரணும்னா இன்னும் நிறைய உழைக்கணும் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். என்னதான் சிட்டிஸ்ல எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாலும் உள்ளூர்காரங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அதிமுக திமுக மட்டும்தான். அப்படி இருக்கிறப்ப உள்ளூர்காரங்க எப்படி ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கு. ஏன்னா ஓட்டுக்கு இது வரைக்கும் 2000 5000 கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கிறது தான். ஆனா தாவேக தலைவர் விஜய் இதை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மீறி விஜய் அவர்கள் எப்படி முதலமைச்சரா உட்கார போறாரு? இதையும் தாண்டி தாவேக இன்னும் யாரோடையும் கூட்டணி இல்ல, ஏன்னா கூட்டணியில சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு மாநாடு முடிஞ்சு. பட் இப்ப வரைக்கும் கூட்டணி பத்தி வெளிப்படையா சொல்லல. பட் நமக்கு தெரியும் அதிமுக யார் யார் கூட்டணி இருக்கா, திமுக யார் யார் கூட்டணி இருக்காங்கன்னு. பட் தாவேக யார் கூட்டணியில இருக்கிறாங்கிறது இன்னும் தெளிவான விஷயம் வரல. ஒருவேளை தாவேக தனிச்சு போட்டியிட போதும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இங்க நிலவுது. சோ நீங்க சொல்லுங்க, 2026ல யார் ஆட்சி பொறுப்பேற்றா கரெக்டா இருக்கும்? திமுகவா தாவேகாவா?